வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிராமத்தில் வைக்கக்கூடிய நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செய்கிற முறையில் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் 1/2 கிலோ நண்டு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 35 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த கிராமத்து ஸ்டைலில் கிடைக்கிறதுக்கு முழுசாக சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவியது எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த மிளகு சீரகம் போட்டால் தான் அந்த நண்டு குழம்போட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் இது இந்த நண்டு குழம்பு சளியை முழுமையாக தகர்த்துறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதுதான் அந்த டேஸ்ட்டு சளி முறிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கூடுதலாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வாசனை தான் நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும், அதனால் நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மண் சட்டியில் செஞ்சு அந்த நண்டு குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட். அந்த காலத்தில் நம்ம பாட்டி செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நான் ப்ரொசீஜர் இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். சட்டி சூடாயிருக்கு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம தாளிப்பு ஐட்டம்ஸ் சேர்த்துடலாம். நல்லா செவந்துடுச்சு. கருகிடாமல் அந்த வெந்தயம் செவக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதுவே குழம்புக்கு தேவையான அளவும் இருக்கும். உப்பு செக் பண்ணுறப்ப பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். அது நல்லா வெந்து வதங்கி வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அது வதங்கட்டும். மூடிடலாம். ஃப்ளேம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காவோட மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சம் குழைவாக வந்திருக்கு. இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்தோன்னே கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூடி போடுங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு தான் மசாலாலாம் சேர்த்தேன். அதே ஸ்டேஜில் தான் வச்சு மூடி போட்டிருந்தேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் அதே ஸ்டேஜில் சேர்க்குறேன். இப்போ இதில்
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு குழம்பு பதத்துக்கு வரணுங்கிறதுனால தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நண்டு சேர்த்துடலாம். நண்டு சேர்த்து ரொம்ப கலந்துடாதீங்க, அது உடையாமல் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு வந்து நண்டோட எல்லா சைடும் சேரணும், அதுபோல் டிப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 6 to 10 மினிட்ஸ்க்குள்ளே கொதிக்கட்டும். நண்டு அதுக்குள்ளே வெந்து வந்துடும். இப்போ மூடிடலாம், வேகட்டும். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லா சைடும் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்கும் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட அருமையான அற்புதமான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.